டாக்டர், எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, பிரெக்னன்சியை ஹேண்டில் பண்ண முடியுமா? இந்த கேள்வியை நிறைய பெண்கள் எங்கிட்ட எப்போதுமே கேட்பாங்க. ஸோ பயப்படுறது நார்மல் தான், ஆனால் பயத்தோட எந்த முடிவும் நீங்கள் எடுக்கக்கூடாது. ப்ரீ ப்ரெக்னன்சியில் காமனாக என்னென்னலாம் நமக்கு தோணும். ஒன்று, பாடி சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு யோசிப்போம். டெலிவரி சேஃபாக இருக்குமா அப்படின்னு யோசிப்போம். பேபி ஹெல்த்தியாக இருக்குமா அப்படின்னு ஒரு பயம் வரும். ஆனால் இனிமேல் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சிந்தனை வரும். இந்த எல்லா டவுட்ஸுமே வர்றது ரொம்ப ரொம்ப நார்மல் தான். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், ப்ரிப்பேர்டாக இருந்தால் கொஞ்சம் பயம் குறையும். இப்போ உங்களுக்கு மேரேஜபிள் ஏஜ் வந்தாச்சு, உங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்லும் போதே ஒரு ப்ரீ ப்ரெக்னன்சி கவுன்சிலிங் அப்படின்றத நாங்கள் ரொம்ப என்கரேஜ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் உங்கள் கணவர் 2 பேரும் சேர்ந்து ஒரு டாக்டர்கிட்ட பேசிக் செக்அப்ஸ் லைக் பிளட் செக்அப்ஸ், தைராய்டு, ஹீமோக்ளோபின், பிளட் சுகர் இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஃபாலிக் ஆசிட் அப்படின்ற ஒரு மாத்திரை கொடுப்போம். ஏன்னா பேபியோடைய பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஆஃப்கோர்ஸ் வி வில் டிஸ்கஸ் அபவுட் ஹெல்த்தி டயட். அட்லீஸ்ட் ஒரு 6 மாதத்துக்கு தாண்டியாச்சும் ஹெல்த்தியாக நம்ம டயட் சாப்பிடணும். லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணலாம், கொஞ்சம் மூச்சு பயிற்சி பண்ணலாம். ஸோ தட் இதெல்லாம் செக் பண்ணி நான் ஹெல்த்தியாக இருக்கேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸோடு நீங்கள் அந்த பயணத்தை ஆரம்பிக்கும் போது மென்டலி நீங்கள் ரெடி ஆகிடுவீங்க. ஸோ ரைட் கைடன்ஸ் இருந்ததுன்னா ப்ரெக்னன்சி சேஃபாக பண்ண நம்மளால முடியும். பயம் இருக்கலாம், ஆனால் கிளாரிட்டி இருந்தால் கான்ஃபிடென்ஸ் வரும்.